இங்கே வந்துட்டு 2 பட்டை, 2 லவங்கம், 10 முந்திரி, ஒரு 20 ட்ரை திராட்சை, அரைச்ச பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி, அரைச்ச இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன். அதோடு சேர்த்து இதில் வந்துட்டு ஒரு முந்திரியும் பாதாமும் கலந்து ஊற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 10 முந்திரி 10 பாதாம் அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. தயிர் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 கப் தேங்காய் பால், கோகோனட் மில்க் 1 கப். பிரியாணி தாளிக்கிறதுக்கு நறுக்கிய 4 வெங்காயம், நறுக்கிய 4 தக்காளி, அதோட வந்துட்டு ஒரு முடிச்சு டவுன் பண்டன், 1 பிடி புதினா இலை. இந்த மாதிரி வந்துட்டு க்ளீன் பண்ணி இலையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. 1 பிடி ஒரு கையளவு புதினா இலை. அதே மாதிரி கொத்தமல்லி அதுவும் வந்துட்டு 1 பிடி அளவு எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வந்துட்டு நாங்கள் சொந்தமாக பிரியாணி மசாலா வந்துட்டு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வேண்டிய 1 கோழி பிரியாணிக்கு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி 3 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், பாதி ஜாதிக்காய், இல்லாட்டி போப்பாலுன்னு சொல்லுவாங்க, நட்மேக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 5 இந்த அளவு, தட் மீன்ஸ் பாருங்கள் எந்த அளவு இருக்குன்ட்டு என் கையை பாருங்கள். இந்த அளவு வந்துட்டு துண்டு, ஒரு 5 துண்டு பட்டை, தென் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஃபெனல் சீடுன்னுவாங்க. வறுத்து அரைச்சா மசாலா வந்துட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வறுக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்டில் வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு அரைக்கலாம். ஆனால் வறுத்தா இன்னும் நல்லா இருக்கும். பிரியாணி மசாலா அதோட 1.5 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி மசாலா, இறைச்சி மசாலா எடுத்து வச்சிருக்கு. ரைஸ் குக்கர் கோலையில் வந்துட்டு 8 கோலா அரிசி எடுத்து இந்த மாதிரி கழுவி ஊற வச்சுருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் டு ½ அன் ஹவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கழுவி தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருக்கோம். எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, அரைச்ச இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச பூண்டு. இதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்து கலந்துக்குங்க. கோழி வந்துட்டு மேரினேட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு போட்டுட்டு இந்த கப்பு ரைஸ் குக்கர் கப்பு இருக்குல்ல, அந்த கப்பில் வந்துட்டு ஒரு கோழிக்கு வந்துட்டு 1 கப்பு தண்ணி விட்டு குக் பண்ணுவோம். ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வரையிலும் வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்தோடனையும் அடுப்பை மூடிட்டு சோறை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். சில ப்ரெஷர் குக்கர் வந்துட்டு 1 விசில்லே வந்துட்டு கோழி வந்துட்டு ரெடி ஆகிரும். ஆனால் இது நான் வச்சுருக்கிற ப்ரெஷர் குக்கர் வந்துட்டு 3 விசில் வச்சா தான் இந்த கோழி வந்துட்டு சரியான பதத்துக்கு வந்துட்டு வரும். ப்ரெஷர் குக்கரில் போட்ட சிக்கனை வந்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துட்டு இந்த சிக்கனை மட்டும்
தண்ணி இல்லாமல் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்துட்டு இன்னும் இந்த சிக்கனை எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜூஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஜூஸை வந்துட்டு லேட்டாக ரைஸில் வந்துட்டு சேர்க்க போகிறோம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது நெய் நான் குறைவாக போடுறதுனால வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நெய் காய்ச்சிருச்சு, அதில் வந்துட்டு இந்த தாளிப்பு பொருட்களை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இது வந்துட்டு சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்காக நாங்கள் இதை வந்துட்டு தாளித்து விட்டுருக்கோம். இது வந்துட்டு நாங்கள் சொந்தமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நல்லா வந்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நிறைய தடவை எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப திருப்தியான ஒரு ரெசிபி. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட நறுக்கி வச்ச வெங்காயம் 4 வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கு. அதோட வந்துட்டு இந்த 4 வெங்காயத்தை வந்துட்டு சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், இன்னும் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் பிரியாணி வந்துட்டு சாப்பிடையில் வந்துட்டு சாப்பிட இன்னும் வேணும்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு அந்த ருசியை வந்துட்டு தூண்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா இலை இருக்குல்ல, ஒரு பொடி புதினா இலை வந்துட்டு இதில் வந்து நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதையும் இதோட நம்ம சேர்க்குறோம். சேர்த்து வதக்கிக்க வேண்டியது. இந்த கொத்தமல்லி புதினா கொஞ்சம் வதங்கியானையும் நறுக்குன தக்காளி பழம் 4 தக்காளி பழம் இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்து வதக்கணும். தக்காளி பழம் கொஞ்சம் கரையிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த மசாலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு முடி டவுன் பண்டான் இலை. இங்கே மலேசியாவில் வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த டவுன் பண்டான் இலை வந்துட்டு வாசனைக்காக வந்துட்டு சமையல்லையும் பலகாரங்களையும் நாங்கள் வந்துட்டு இதை சேர்த்துக்குவோம். இது கிடைக்காதவங்க சேர்க்காட்டியும் பரவாயில்லை, கிடைக்கிறவங்க வந்துட்டு இதை சேர்த்துக்கலாம். மலேசியாவில் வந்து இது வந்துட்டு எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ரொம்ப சுலபமாக வந்துட்டு இது வந்துட்டு இந்த டவுன் பண்டான் இலை வந்துட்டு கிடைக்கும். ஸோ முக்கால்வாசி சமையலில் வந்துட்டு இந்த வாசனைக்காக சேர்த்துப்பாங்க டவுன் பண்டான. இப்போவே நல்ல கமகமன்ட்டு இன்னும் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா வந்து இன்னும் சேர்க்கலை. இப்போவே நல்லா கமகமன்ட்டு வயிற்று பசியை உண்டாக்குற அளவுக்கு வந்துட்டு மனம் வந்துடுச்சு. ஆனால் தக்காளி பழம் வந்துட்டு இன்னும் வதங்கணும், இன்னும் நல்லா கரையிற அளவுக்கு வந்துட்டு வதங்கணும். தண்ணி
தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவில் இதை வந்து சேர்க்குறோம். சேர்த்து 2 கிண்டு கிண்டுறோம். 2 கிண்டு கிண்டிட்டு அதோட அந்த அரைச்ச பிரியாணி மசாலா அரைச்ச பிரியாணி மசாலா வந்து போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு சிக்கன் மசாலையும் சேர்த்துடலாம். முதல்ல அந்த சிக்கன் ஸ்டாக் இருக்குல்ல, சிக்கன் ஸ்டாக்கை வந்துட்டு ஊற்றுறாங்க. ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் வச்ச அந்த சிக்கனை எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அந்த சிக்கனோட ஜூஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஜூஸை வந்துட்டு ஊற்றியாச்சு. 8 குறைக்கு அந்த ஊத்தையில் வந்துட்டு அந்த ஜூஸை வந்துட்டு அளந்துக்குங்க. எத்தனை கப்பு எந்த கோலையில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்பில் வந்துட்டு எத்தனை கோலை ஜூஸ் வந்துட்டு வருதுன்ட்டு அதை அளந்துக்குங்க. ஏன்னா 8 கோலை அரிசிக்கு நீங்கள் 15 கோலை தண்ணி வந்துட்டு வைக்கணும். அப்போ இதை வந்துட்டு நீங்கள் லேட்டாக வந்துட்டு அரிசிக்கு தண்ணி வைக்கையில் வந்துட்டு நீங்கள் மைனஸ் ஆஃப் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லிக்விடும் நீங்கள் சேர்க்கையில் வந்துட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற பிரியாணி செம்ம தூளாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதோட 1 கப்பு தேங்காய் பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். அதோட இந்த கலவை இறைச்சியோட கலவை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அடைச்சிட்டு நாங்கள் வந்துட்டு குக்கர் வைக்கிறோம். ரைஸ் குக்கரு சோறாக்குற இப்போ குக்கரில் வந்துட்டு ரைஸ் குக்கரில் வந்துட்டு 8 கோலை அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த சட்டியில் வந்துட்டு சிக்கன் கலவையை வந்துட்டு கிரேவியோடு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு எடுத்து இந்த குக்கரில் வந்துட்டு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். ஓகே, இந்த குக்கரில் வந்துட்டு செஞ்ச இறைச்சி கலவையை வந்துட்டு போட்டாச்சு. அந்த இறைச்சி கலவையில் வந்துட்டு ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு மேலும் இன்னொரு 10 கப்பு தண்ணி வந்துட்டு ஊற்றிருக்கு. கப்புனா ரைஸ் குக்கர் கப்புங்க. எந்த கொலையில் அரிசி அளக்குறீங்களோ அதே கொலையில் தண்ணி 8 கோலை அரிசி வச்சுருக்கேன். 8 கோலைக்கு வந்துட்டு 15 கோலை தண்ணி வந்துட்டு வைக்கணும். ஸோ இதில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியோடனே உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்குங்க. சோறு வெந்தோடனே வந்துட்டு ஆட் பண்ண முடியாதுங்க. இப்போவே நீங்கள் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, குக்கர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் செஞ்சதெல்லாம் வந்துட்டு குக்கரில் போட்டு குக்கரை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை மூடி வெந்தோடனையும் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ சமைச்சாச்சு. இப்போ சாப்பிட்ற டைம். சமைச்ச பிரியாணியும் குருமாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாமா? மாமா சொல்லுங்கள் மாமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
The raita and the kurma and the chicken inside. Very good. All tender and sweet and juicy. அருமையாக இருக்கு. நல்ல சாப்பாடு. இல்லை உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குதா? நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணி வந்துட்டு இவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் சங்கீதா.